சேனல் டெலிகிராம் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், மறக்காம வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது டீட்டெயில்ஸ் வந்து முன்னாடியே கிடைக்குது அப்படின்னா ஏர்லியாக நான் அதில் தான் வந்து போஸ்ட் பண்ணேன், கண்டிப்பாக அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு முக்கியமான வீடியோ வந்து பார்க்க போகிறோம். ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து முக்கியமாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ட்ரஸ்ட் வேலெட் தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட் வேலெட்டுக்கு மாற்றாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏர்ட்ராப் மட்டுமே வந்து கிளைம் பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேலெட். இது வந்து ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், பட் இதோட ஐடியா எனக்கு போகல சீரியஸ்லி. இப்போ ரீசெண்டாக தான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட் வேலெட்டில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கிறத தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரீயாக கிடைக்கிற ஏர்ட்ராப் இந்த மாதிரி விஷயங்களை மட்டுமே வந்து தனியாக வந்து நம்ம பண்ணுறதுக்கு ஒரு வேலெட் வேணும் அப்படின்னு யோசிச்ச டைமில் ட்ரஸ்ட் வேலெட்லேயே மல்டி செயின் வேலெட் ஓப்பன் பண்ணி திரும்ப வேலெட் அதில் ஓப்பன் பண்ணாலுமே அது வந்து டி ஆப்ஸ் எல்லாமே ஒரே ஆப்பில் தான் இருக்கிறதுனால என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா அதுலேயே வந்து ப்ராப்ளம் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சேஃபேல் வேலெட்டை வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேஃபேல் வேலெட்டில் பண்ணலாம். ஆல்ரெடி வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா சேஃபேல் வேலெட்டில் நான் வந்து ட்ரை பண்ணேன். ஸோ ஏர்ட்ராப் இந்த மாதிரி விஷயங்கள் கிளைம் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துட்டு இருக்கு. ஸோ அதனால் எந்த ப்ராப்ளமே இல்லை. சேஃபேல் வேலெட்டை வந்து எதுக்காக யூஸ் பண்ணலாம்னா இந்த சின்ன காயின்ஸ் வந்து நம்ம வந்து ஸ்வாப் பண்ணுறது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏர்ட்ராப் மூலம் வந்து கிடைக்கிறது கிளைம் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து சேஃப் வேலெட் வந்து பார்க்கலாம். அது வந்து அதோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சேஃபேல் வேலெட் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணதுமே நமக்கு இந்த மாதிரி தான் வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் வேலெட், செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர் வேலெட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து இதில் ஓப்பன் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் வேலெட் அப்படின்றது. ஜஸ்ட் என்ன பண்ணிடலாம், சாஃப்ட்வேர் வேலெட்டை வந்து நான் கிளிக் பண்ணிடுறேன். கிளிக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹாய் வெல்கம் டு அப்படின்ற மாதிரி டீட்டெயில் வந்து கொடுத்துருப்பாங்க. 1 மினிட்ல அந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிடும் கொடுத்துருப்பாங்க. டவுனில் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு வந்து கொடுக்க சொல்லியிருப்பாங்க. இங்கே பாருங்கள் 8 லெட்டர்ஸில் வந்து பாஸ்வேர்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கீழே வந்து இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு வந்து என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா டிப்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. பாஸ்வேர்டை டைப் பண்ணிட்டு இந்த பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிக் மார்க் கொடுத்துட்டு நம்ம வந்து என்ன பண்ண சப்மிட் பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாஸ்வேர்டு வந்து கொடுத்துட்டோம். பாஸ்வேர்டு கொடுத்து லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் ஆப்ஷன் வந்து நான் கொடுத்துட்றேன். ஃபிங்கர் பிரிண்ட் வந்து செட் பண்ண சொல்கிறாங்க. ஜஸ்ட் ஃபிங்கர் பிரிண்ட் நான் கொடுத்துட்றேன். பேட்டர்ன் வந்து போட சொல்லுவாங்க. சரிங்களா, இதுக்கு வந்து பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா பேட்டர்னில் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன பண்ணிடலாம்னா இதில் வந்து பேட்டர்ன் வந்து டைப் பண்ணிடுங்க. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சும்மா இந்த மாதிரி கொடுத்துட்றேன் பாஸ்வேர்டு. ஓகே, கன்ஃபார்ம் கொடுக்குறாங்க. 2 வாட்டி நம்ம என்ன பண்ணோம்னா பாஸ்வேர்டு வந்து கொடுத்துட்டோம். லாகின் பேட்டர்ன் கிரியேட்டட் அப்படின்னு வந்துருச்சு. கங்க்ராச்சுலேஷன்ஸ், நவ் ஆர் ரெடி டு ஸ்டார்ட் த சேஃபால் ஜேர்னி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் சேஃபால் ஜேர்னி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கிளிக் பண்ணிடுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து சாஃப்ட்வேர் வேலெட் அப்படின்னு கேட்குது. நான் வந்து திரும்ப சாஃப்ட்வேர் வேலெட்டில் கொடுத்துட்றேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொஞ்சம் விஷயங்கள் வந்து கொடுத்துருப்பாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரியேட் வேலெட், இம்போர்ட் வியா ப்ரேஸு, அப்புறம் வந்து ப்ரைவேட் கீ ஸ்டோர், இதெல்லாம் வந்து ரிட்ரீவ் பண்ணி எடுக்கிறதுக்கான ஆப்ஷனு. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து இருக்குது கிரியேட் வேலெட் அப்படின்றது. என்ன பண்ணிடலாம்னு பார்த்தீங்கன்னா அந்த கிரியேட் வேலெட் அப்படின்றத வந்து கொடுத்துட்றேன். இதில் வந்து செக்யூரிட்டி பாஸ்வேர்டு கேட்குறாங்க. பாஸ்வேர்டு கொடுத்து கன்ஃபார்ம் கொடுத்துடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்ன ஆயிடுச்சுன்னா ஓகே ஆயிடுச்சு. மேலே வந்து பார்த்தீங்கன்னா வேலெட் நேம் அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம வந்து நம்ம சேனல் நேம் வந்து ஜஸ்ட் வந்து கொடுத்துட்றேன். நான் கொடுத்துட்டு என்ன பண்ணிடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் வந்து டன் அப்படின்னு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்பும் இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் சேஃபால் வில் பி ஜெனரேட் ஏ நியூ வேலெட் வித் 12 ப்ரைஸ் வேட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன பண்ணிடலாம்னா அது வந்து நம்ம வந்து இப்போ டன் கொடுத்துட்றேன். நான் டன் கொடுத்துட்டோம்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ நியூ வேலெட் இஸ் கிரியேட்டட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேக்கப் மை ப்ரைஸ் அப்படின்னு கொடுத்துட்டு இதில் ஒரு 12 லெட்டர்ஸ் வரும். சரிங்களா, 12 ப்ரைஸ் லெட்டர்ஸ் வரும். அதை வந்து எழுதி வச்சுருங்க. இப்போ நான் வந்து ஷோ பண்ணிடுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் விஷயங்கள் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் வந்து நான் கொடுக்குற மாதிரி கிளிக் கொடுத்துருங்க, அண்டர்ஸ்டுட் கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 லெட்டர்ஸ் இருக்கும். எல்லா லெட்டர்ஸுமே நான் ஷோ பண்ணியிருக்க மாட்டேன், கொஞ்சம் ஹைட் பண்ணி வச்சுருப்பேன் நான். இந்த மாதிரி ஒரு 12 வேர்ட்ஸ் இருக்கும். சரிங்களா, இதெல்லாம் என்ன பண்ணிருங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நோட் பண்ணி எழுதி வச்சுருங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கரெக்டாக வந்து நம்ம வந்து நார்மலாக வந்து யூஸ் பண்ணுற அந்த ட்ரஸ்ட் வேலெட்டில் யூஸ் பண்ணுற சேம் ப்ராசஸ் தான் இதுவுமே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதை வந்து எழுதி வச்சுட்டு என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கொடுத்துடலாம். கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே கீழே வந்து இந்த வேர்ட்ஸ் இருக்கும். மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த 12 வேர்ட்ஸ் வந்து ஃபில் பண்ணுறதுக்கான பிளேஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு லெட்டர்ஸாக கிளிக் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேர்ட்ஸ் எல்லாமே அங்கே போயிடும், கிளியர் ஆயிரும். அது வந்து ட்ரஸ்ட் வேலெட் எப்படி யூஸ் பண்ணீங்களோ சேம் ப்ராசஸ் தான் இதுவுமே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வேலெட் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்து உள்ள வந்துட்டோம். சேம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பினான்ஸ் ட்ரஸ்ட் வேலெட்டில் வந்து எப்படி இருக்குமோ சேம் அதே மாதிரி தான் காமிக்கும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நான் வந்து ஆட் கிளிக் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கீழே இருக்கிற காயின்ஸ் எல்லாமே வந்து ஆட் பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டாக்கி வந்து ஜஸ்ட் ஆன் பண்ணிக்கிறேன். அப்புறம் இடிசி, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இசடிசி. ஸோ என்ன பண்ணிக்கலாம்னா எந்த காயின் வேணாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கலாம்.
ஸோ மற்ற காயின்ஸ் மாதிரி தான் வந்து இதில் டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் அட்ரஸ் வந்து போட்டுட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த பிளேஸில் கான்ட்ராக்ட் அட்ரஸ் போட்டாலுமே ஓப்பன் ஆகும். ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு கான்ட்ராக்ட் அட்ரஸ் சும்மா டைப் பண்ணிடுறேன், நான் டைப் பண்ணி ஓகே கொடுக்குறேன். வரல. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஆப்ஷன் பாருங்கள், அதில் இருக்கிற ஆப்ஷன் தான் ஆட் கஸ்டம் டோக்கன். ஜஸ்ட் வந்து ஆட் கஸ்டம் டோக்கன் கொடுத்துட்டோம். சேம் ப்ராசஸ் தான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற எல்லா டீட்டெயிலுமே நீங்கள் பார்க்கலாம். நெட்வொர்க் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம், கான்ட்ராக்ட் அட்ரஸ் வந்து இருக்குது, நேம், சிம்பிள், டெசிமல் எல்லா டீட்டெயிலுமே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற எல்லா டீட்டெயிலுமே இதிலே வந்து இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம வந்து கன்ஃபார்ம் டன் கொடுத்துட்டோம் அப்படின்னா என்ன ஆயிரும்னா நமக்கு வந்து காயின் வந்து இங்கே ஆட் ஆயிரும். சரிங்களா? ஸோ அதில் இருக்கிற எல்லா ஆப்ஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து டிஆப்ஸ், அது வந்து ரொம்ப முக்கியம். டிஆப்ஸில் தான் வந்து எல்லாம் பண்ணுவோம் அப்படின்றதுனால இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஆப்ஸ் ஆப்ஷன் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து கிளிக் பண்ணிட்டோன்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற சேம் ஆப்ஷன்ஸ் பாருங்களேன். உங்கள் வந்து பேன்கேக்ஸ் ஆப், காம்பவுண்ட், இது பேன்கேக்ஸ் ஆப் எல்லா விஷயங்களும் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுலேயுமே இருக்கும். அங்கே இருக்கிறது சேம் லைக் என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் டிஆப்ஸ் இதில் வந்து பிளேஸில் போட்டு என்ன பண்ணிக்கலாம்னா பேஸ்ட் பண்ணி அங்கே பண்ணுற ப்ராசஸை வந்து இதுலேயும் பண்ணிடலாம். அதில் வந்து எந்த ஒரு மாற்றமுமே இல்லை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து வேறு என்னென்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். இங்கே லாஸ்ட்டில் ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க, ஒரு ஹியூமன் சிம்பிள் மாதிரி இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுறேன் நான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி செட்டிங்ஸ் ஃபஸ்ட்டு இருக்குது. செக்யூரிட்டி செட்டிங்ஸ் போயிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் லாக்கில் இருக்குது. அப்புறம் வந்து டச் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா ஆன்ல இருக்குது, லாகின். அப்புறம் வந்து சிக்னேச்சர். இந்த விஷயங்கள் எல்லாமே என்ன பண்ணிடுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணி வச்சுருங்க. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துட்டேன், சக்ஸஸ்ஃபுல்லி வெரிஃபைட் ஆன் ஆயிடுச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ்க்காக. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து செக்யூரிட்டி பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பேக் எடுத்துடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கரன்சி அப்படின்றது இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஐஎன்ஆராக சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து இருக்கும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் வந்து செக் பண்ணுவோம் நம்ம. ஸோ ஐஎன்ஆர் சூப்பர், ஐஎன்ஆருக்கான ஆப்ஷனுமே வந்து இருக்குது. ஸோ நானும் இது வரைக்கும் செக் பண்ணல, இப்போ தான் செக் பண்ணுறேன். ஐஎன்ஆர் ஆப்ஷன் கொடுத்துட்டோம் பார்த்தீங்கன்னா ஐஎன்ஆரில் வந்துருச்சு. நமக்கு ஐஎன்ஆரில் வந்து அமௌண்ட் வந்து பார்த்துக்கலாம். அப்புறம் வந்து கலர் ப்ரிஃபரன்சஸ், இந்த டீட்டெயில்ஸ் சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் இருக்குது. இதில் எல்லாம் பெருசாக நமக்கு எதுவும் தேவையில்லை. நம்ம வந்து செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் இந்த விஷயங்கள் மட்டும்தான் தேவை. ஸோ திரும்ப வந்து வேலெட் போயிடுறேன். வேலெட்டில் லெஃப்ட் சைடு கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா இதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது. டாப்பில் வந்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டோன்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா எக்ஸ்ட்ரா வந்து என்ன பண்ணிக்கலாம்னா வேலெட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதில் வந்து என்ன பண்ணிடலாம்னா கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து வேலெட்டு நம்மளால் புதுசாக வந்து ஆன் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ தான். இது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலெட்டை நான் எதுக்காக சஜெக்ட் பண்ணியிருக்கேன்னா கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நம்ம வந்து ஏர்ட்ராப் கிளைம் பண்ணுவோம் பார்த்தீங்களா, இதில் வந்து பிஎன்பியை மட்டும் என்ன பண்ணியிருக்கேன்னா கொஞ்சம் பிஎன்பி வந்து எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எதுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிஎன்பி அப்படின்றது பார்த்தீங்களா பெப்20 இருக்கும் பாருங்கள், ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு பெப்20. இதை கிளிக் பண்ணிட்டோம்னா இதில் வந்து ரிசீவ் அட்ரஸ் இருக்குது. ரிசீவ் அட்ரஸ் என்ன பண்ணிருங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கீழே இருக்கிற ரிசீவ் அட்ரஸ் வந்து ஜஸ்ட் வந்து காப்பி பண்ணிடுங்க. காப்பி பண்ணி என்ன பண்ணிடுங்கன்னா இந்த அட்ரஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $10 or $20 வந்து காயினை வாங்கி வச்சுக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விஷயங்களுமே ஏர்ட்ராப்பு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் பண்ணுங்கள். காயினை வந்து சேவ் பண்ணி வைக்கிறத எதில் பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேன்கேக்ஸ் ஆப் நம்ம அதில் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, ட்ரஸ்ட் வேலெட்டு. அதில் பார்த்தீங்கன்னா காயின் நீங்கள் வந்து ட்ரேடிங்காக வாங்கி ஹோல்ட் பண்ணுற அந்த மாதிரி விஷயங்கள் அதில் பண்ணுங்கள். இதில் வந்து ஏர்ட்ராப் மாதிரியான விஷயங்களை மட்டும் இதில் பண்ணுங்கள். ஸோ இதை மிஸ் பண்ணாதீங்க. இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம என்ன பண்ணுறோம்னா இதில் இருக்கிற விஷயங்களை வந்து டிஸ்கஸ் பண்ணி நம்ம வந்து கிளியர் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.